எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தால் ஆண்டவர் ஒரு நாளும் சத்துருவின் கைகளில் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்திலும் நாம் உபவாசித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் ஜெபிக்கும்படியாய் இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தின் 2வது சனிக்கிழமை நாம் நம்முடைய பேராயத்தின் விற்பனை விழா பண்டிகையை நாம் ஆசரிக்க சென்றபடியினாலே இந்த நாள் நமக்கு ஒரு விடுமுறை நாளாக அமைந்தபடியினால் இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து செபிப்பதற்கும் ஆண்டவர் கிருபையாக இந்த நாளை நமக்கு தந்திருக்கின்றார். மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் செலவிடுவோம். குறிப்பாக இந்திய தேசம் விடுதலை பெற்றதை நினைவு கூறுகின்ற 78வது விடுதலை திருநாள். இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய ஆலயத்தின் முகப்பிலே இந்திய தேசிய கொடியை ஏற்றி நாம் அதற்குரிய மரியாதையை செலுத்தி ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த உபவாச ஜெப நேரத்திலேயும் தேசத்திற்காய் திருச்சபைக்காய் நாம் கூடி ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நாம் செலவிடுவதற்கு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஆகவே அந்த உணர்வோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபத்தோடு கூட இந்த உபவாச ஜெப நேரத்தை நாம் தொடக்குவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பர்களையும் பாலுன்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் திருவிழம் பற்றின எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை நம்பி உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவருடைய பாதத்திலே எங்களுடைய ஆலயத்தில் மாதத்திற்கு ஒரு நாள் உபவாசத்தோடு கூட நேரத்தை செலவிடும்படியாய் நாங்கள் கூடி வருகின்றோம். ஆண்டவர் இந்த உபவாச ஜெப நேரத்தை எங்களுக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்கின்ற வேத வசனத்தை நினைவு கூறுகிறோம். இது எங்களுடைய வாழ்விலே வழிபாட்டிலே நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற நேரமாக அமையட்டும். துதி பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கவும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கவும், அநேக காரியங்களை உம்முடைய பாதத்திலே வைத்து திறப்பின் வாசலில் நிற்கின்றவர்களாய் ஜெபத்தோடு கூட நேரத்தை செலவிடவும், தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கிருபையாய் தந்திருக்கிறீர். ஒரு உற்சாகத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பியருளும். ஆண்டவர் ஜெப ஆவியினால் எங்களை அலங்கரித்தருளும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இந்த நேரத்தில் எங்கள் மீது முழுமையாய் காணப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கக்கூடிய காதுள்ளவர்களாய் உம்முடைய திரு வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற உமது அடியாரை நீர் மறைத்து ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் எங்களை தாழ்த்துகின்றோம். கர்த்தருடைய கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நன்மையாக, கிருபையாக, ஆசீர்வாதமாக அமையட்டும். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர் என்பதை ஆவியிலே உணர்ந்தவர்களாய் இந்த நாளில் இந்த ஜெபத்தில் நாங்கள் பங்கு பெற ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பாடல் தாள் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். அதில் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன்.
நாள்தோறும் போற்றுவேன் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த கிருபைகளை எண்ணி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற உணர்வோடு கூட அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார். ஏராளமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அத்தனையும் நினைத்து நினைத்து ஆண்டவரை துதித்து போற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரணம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம். ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறது. மறுவாழ்வு தந்து அனுதினமும் நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் என்னை பாதுகாத்தீரே, மறுபடியும் மறுபடியும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஆண்டவர்
ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவருடைய அளவில்லாத கிருபைகளுக்காக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஆண்டவர் அவனை பலவீனத்திலே பாதுகாத்தார், சுகவீனங்களிலே தாங்கினார், இன்னும் பல நன்மைகளை ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே செய்து நிறைவேற்றினார். நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes, thank you, Lord. ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். Yes. துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெருகின்றது. நன்றி ஆண்டவரே. துதிக்க துதிக்க அவருடைய மகிமை நம் மத்தியிலே இறங்கி வருகின்றது. Yes, thank you, Lord. துதிக்க துதிக்க அவருடைய வல்லமையின் அபிஷேகம் நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி இறங்குவதற்காக நன்றி. ஆண்டவருடைய மகிமை நம்மை மூடுகின்ற ஒரு நேரம். Yes, thank you, Lord. ஆண்டவருடைய மகிமை நம்மை ஆட்கொள்ளுகின்ற ஒரு நேரம். நன்றி ஆண்டவரே. விடுதலையின் நாளிலே, இந்த சுதந்திர திருநாளிலே ஆண்டவர் நம்மை உண்மையாகவே விடுதலை செய்யும்படியாய், நம்முடைய கட்டுகளிலிருந்து விடுதலை செய்யும்படியாய், நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை செய்யும்படியாய், சாபங்களிலிருந்து விடுதலை செய்யும்படியாய், தீராத வியாதிகளிலிருந்து விடுதலை செய்யும்படியாய், எல்லா விதமான மரண கட்டுகளிலிருந்து விடுதலை செய்யும்படியாய் ஆண்டவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு விடுதலையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காய், விடுதலையின் நாயகர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருப்பதற்காய், உடைய மகிமையின் மேகம் எங்களை ஆட்கொள்வதற்காய், எங்களுடைய கட்டுகளை உடைப்பதற்காய், ஆண்டவரே தடைகளை நொறுக்கி போடுவதற்காய், ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுகம் தரும் தெய்வம் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. விடுதலை தருகின்ற ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகம் தருகின்ற தெய்வம் ஆண்டவரே, விடுதலை தருகின்ற ஆண்டவரே, நாங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். தேசத்தில் இருக்கின்ற எத்தனையோ கட்டுகள் உடைக்கப்படுகின்ற ஒரு நேரமாய் இந்த உபவாச நாளிலே அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில கடந்து வந்திருப்பதற்காய் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை எண்ணி, நீர் செய்த கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்றால் எங்களுடைய பலவீனங்களிலே நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர், எங்களுடைய சோர்வுகளிலே எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்வோடு கூட ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாங்கள் உயர்த்தி பிடிக்கின்றோம். கண்மலையானவரே, எங்களை காக்கின்ற தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பலவீனங்களிலே நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், உடைய கிருபை எங்களை தாங்கி இருக்கிறது.
நீர் எங்கள் பலனாக இருந்து எங்களை பயங்களிலிருந்து விலக்கி பாதுகாத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை இணைந்து பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் தைக்கலாம். பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாவின் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜாவின் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவர், என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வாழ்க உன்னாமம், வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க உன்னாமம், வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்ன ஆண்டவர், இவர்கள் என் துதியை சொல்லிவார்கள் என்று சொல்லி நம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாய் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். நன்றி. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாய், பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் ஆமென் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். எஸ், thank you Lord. நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள். வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைபடாது. எஸ், thank you Lord. தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. உடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரோ அது ஒன்றும் தடைபடாது. சத்துருடைய செயல்களை முறித்து போடுகின்ற ஆண்டவர், பிசாசுடைய கோட்டைகளை தகர்த்து போடுகின்ற ஆண்டவர் இந்த உபவாச நேரத்தில் நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவர் ஜெபிக்கும் போது சீடர்களிடத்தில் சொன்னார், சில நேரத்தில் இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி போகாது. இன்னைக்கு உபவாசத்தோட வந்திருக்கிறோம். நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற சில பிசாசுகளை கட்டி ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற சில பிசாசுகளை கட்டி ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த உபவாச ஜெப நேரத்தில் சில பிசாசுகள் நம்மை விட்டு அகன்று போவதை, சில பிசாசின் உபாய தந்திரங்கள் நம்மை விட்டு கடந்து போவதை உணரும். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். படைகளின் ஆண்டவர். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியமும் ஒன்றுமில்லை. என்ன நம்பிக்கையோடு, என்ன விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்களோ, என்ன எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறீங்களோ, உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தியை ஒரு மகிமைப்படுத்தின ஆண்டவர். உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி கொர்நேலியுடைய வாழ்க்கையில மகிமை நிறைவேற்றின ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய், நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகின்றவராய், நம்முடைய பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவராய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அவருடைய ஆவியின் சகாயத்தால் நிரப்பப்பட்டவர்களாய், அவருடைய ஆவியின் பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டவர்களாய், ஆமென், புது பலனை பெற்றுக் கொள்ளுகின்ற திருச்சபையாக இந்த விடுதலை திருநாளிலே சுயாதீனமாய் ஆண்டவரை ஆராதிக்கின்ற திருச்சபையாக, ஆமென், விடுதலையோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற திருச்சபையாக ஆண்டவருடைய சமூகத்தில் களிகூர்ந்து மகிழும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். பல தடைகளோடு கூட வந்திருக்கலாம், பல பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கலாம், பல விதமான சோர்வுகள் களைப்புகளோடு இருதயம் நொறுங்குண்ட சூழ்நிலை வந்திருக்கலாம். வேதவசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். ஆமென். அவருக்கு தெரியும் என்னுடைய ஆட்டுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன விதத்தில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தணும்னு சொல்லி. ஆமென். ஒரு பலத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிமா. கிருபையால் நிலை நிற்கிறோம், நம்முடைய கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபை 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 என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபை, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடல் நிறுவனமாக பாடி ஆண்டவரை ஆராதித்து இந்த ஆராதனை நேரத்தை நம்ம முடிக்கலாம். கிருபையால் நிலை நிற்கிறோம் பாடல் தாள் 8வது பாடல்.
எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். Thank you, Lord. கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. நித்தியத்தில் சேர்க்கின்ற ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கும் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. நீதிமானாய் மாற்றினது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை ஊடினது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கட்டுகள் உடைக்கப்படுகிறது, காயங்கள் கட்டப்படுகிறது, ஒரு நேரம் எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவர் கட்டுகளை உடைக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புகிறீரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புகிறீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, துதிக்க துதிக்க ஆண்டவருடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். Yes, thank you Lord. கிருபை தான் நம்முடைய கட்டுகளை உடைக்கிறது. நன்றி ஆண்டவரே. கிருபை தான் நம்முடைய காயங்களை கட்டுகிறது. அந்த கிருபை தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. உபவாச நேரத்திலே உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே பெருகி இருப்பதற்காக, உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொள்வதற்காக, நன்றி ஆண்டவரே. கிருபையினால் எங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ரிகா பல பர 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 பர. நன்றி நன்றி. ஓ ரிகா பர 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 பர. ஆலயத்திலே ஓ ரிகா பா 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 லா ரா கா பா 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 லா ரா 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 கா பா பா. நன்றி நன்றி. ஓ ரிகா பர 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 பர. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரிகா பல பர 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 லா ரா கா பா லா ரா ரா ஜெ கா பா. ஓ ரிகா பா பா லா ரா லா 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 பா 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 பா. ஓ ரிகா பல பர 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 பர. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றி. Thank you Lord, 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 thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதற்கு நன்றி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இறங்கி Yes, thank you Lord. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம். தைலத்தினால் நிரப்புங்கப்பா. ஊற்றுண்ட பரிமள தைலம். Yes, thank you Lord. சுகந்த வாசனையாய் வீசுவது. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Yes அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் கிடைக்கூடாத ஒரு ஸ்லாக்கியத்தை Yes, thank you Lord. பரும் நீசரும் பாவிகளுமாக எங்களுக்கு தந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த உபவாச நாளிலே, இந்திய தேசம் விடுதலையை பெற்றுக்கொண்ட நாளை நினைவு கூறுகிற நாளிலே, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக, மகிமையின் பிரசனம் எங்களுடைய ஆலயத்தை மூடி மறைத்திருப்பதற்காக, வந்த ஒவ்வொருவரையும் உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. வல்லமையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்பட்டது. நன்றி ஆண்டவரே. பரிமள தைலம் உடைக்கப்பட்டு தலையிலே எண்ணெயால் அபிஷேகம். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் மகிமையின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. விடுதலையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிறைந்திருப்பதற்காக இந்த பலத்தோடு கூட நாங்கள் செபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி. இந்த பலத்தோடு கூட உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். நாளிலே உடைய மகிமையின் அபிஷேகம் தொடர்ந்து எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் யாவையும் ஆட்கொள்வதாக. நன்றி. அந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பக்கூடாது. இன்னும் ஆண்டவரே வரும்படியாய் யோசித்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆலயத்திலே கூட்டி சேர்த்து இந்த நாளிலே காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய். ஆமென். நாங்கள் உயர எழும்புகின்ற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். நாங்கள் மகிமையின் கிரீடத்தில் சூட்டப்படுகின்ற அனுபவத்தை தாரும். நன்றி ஆண்டவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர். ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆவியின் அசைவாடுதல் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்கிறதா இவருக்காக நன்றி ஆண்டவர். நன்றி செலுத்தி உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து மீதிமான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வல்லமையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். நேசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை விட்டு சொல்லாமா? ஹல்லேலூயா. இந்திய தேசம் விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒரு நாள் 78 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது. ஆனாலும் இன்னும் விடுதலையை பெற்றுக்கொள்ளாத மக்கள் உண்டு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம இந்த உபவாச நேரத்தை நம்ம கூட்டி இருக்கிறோன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார்.
ஆண்டவர் ஒரு திட்டம் தீர்மானத்தோடு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த ஜெப நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த ஜெப நேரத்தின் மூலமாய் இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காண வேண்டும். இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை காண வேண்டும். உள்ள நம்ம ஜெபித்தோம். பாராளுமன்ற தேர்தலில் முடிவுகளை ஆண்டவர் மாற்றி அமைத்தார். ஏனென்றால் நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. நாம் ஜெபிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஜெப நேரத்தில் நாம் கடந்து செல்கின்றோம். ஒருவேளை இந்திய தேசம் இன்னும் மணிப்பூர் மாநிலம் அதே பாடுகள் வேதனைகளோடு கூட தான் இருக்கிறாங்க. காஷ்மீர் பகுதியில் கலவரங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. கன்னியாகுமரி பகுதியிலே மத கலவரங்கள் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாமல் தான் இருக்கின்றது. நாம் இந்திய கிறிஸ்தவர்களாக தேசத்திற்காய் செபிப்பது நம்முடைய கடமை. தேசத்தின் அகோரங்களுக்காய் செபிப்பது நம்முடைய கடமை. கேரள மாநிலத்தில் வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், உயிரிழந்தவர்கள், உடைமை இழந்தவர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள். இவளை நம்ம தமிழ் பேசுகிறோம், அவங்க மலையாளம் பேசுகிறாங்க. இவள் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் திருச்சபையின் ஊழியங்களுக்காக, திருச்சபையின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை இன்றைக்கு விடுதலை நாளாக இருக்கின்றபடினாலே விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம் இந்த ஆராதனையின் மகிமை நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அவசியமானது, அழுத்தமானது என்பதை நினைவுபடுத்துகின்ற வகையில் நாம் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை திருச்சபையில் காண்பதற்கு ஜெபிக்கின்ற மக்கள் தேவை, ஜெபிக்கின்ற கூட்டம் தேவை, ஜெபிக்கின்ற மக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்கும்படியாய் கூடியிருக்கிறோம். ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன்னிலையில் வைக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபம் ஒரு அசைவை இந்த பகுதியில் உண்டாக்க வேண்டும். ஒரு அசைவை உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அசைவை உருவாக்குகின்ற ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனைகளாய் நாம் கூடியிருக்கிறோம். அவர்கள் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். முதலாவது நாம் தேசத்திற்காய் ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆகவே இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக, இந்திய தேசத்தின் குறிப்பாக வட மாநிலங்கள் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக, மிஷனரிகளுக்காக, இன்னும் தேவையுள்ள வட மாநில பகுதிகளில் மிஷனரிகள் ஊழியம் செய்கின்ற தேவையுள்ள பகுதிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை. பிரதம மந்திரிக்காக, நம்முடைய ஜனாதிபதிக்காக, மத்திய அமைச்சரவைக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்தியாவிலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உருவாக வேண்டும். அது நம்முடைய காலகட்டத்தில், நம்முடைய லைஃப் டைமில் அதை நம்ம காணணும். ஆகவே நான் முதலாவது ஜெபக்குறிப்பை இந்த சுதந்திர தினத்தில் இந்திய தேசத்திற்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக யாராவது ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். மற்றவர்கள் ஜெப நிலைமையில் ஆவியானவருடைய வழிநடத்தலோடு கூட நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஜெபக்குறிப்பில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபை பெருகிட்டு எழுதியிருக்கிறபடி தேவ கிருபை இந்தியாவில் பெருகுவதாக. எல்லா வாலிப பிள்ளைகளையும், எல்லா வயோதிகளையும், பெரியவரையும் எல்லா தேவ கிருபை சந்திப்பதாக. ஆம்பிதாவே சோத்திரம், பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. தேவ தூதர்களை, ஊழியங்களை இந்தியாவில் கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆம்பிதா மணிப்பூரிலையும் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆம்பிதா வெளியே இருக்கிற பிசாசை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா சிறைச்சாலை கதைகளும் உடையுவதாக. பேதுருடைய சிறைச்சாலை உடைந்தது போல, அப்போஸ்தலர் காலத்தில் எழுப்புதல் உண்டானது போல எழுப்புதல், பெரிய எழுப்புதல் உண்டாவதாக. ஆம்பிதா அற்புதங்களும் அடையாளங்களும் ஆம்பிதா கிரியை செய்யுங்க. ஆம்பிதாவே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஊழியத்துக்கு தேவையான பணங்களை கொண்டு வாங்க. அபிஷேக வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாப்பாளைகளை முறித்து, அந்தகார புதையிலும் ஒளிப்படுத்த பொக்கிஷத்தையும் எடுத்து கொடுத்து பெரிய காரியங்கள் செய்ய இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தனிப்பட்ட தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் செபிக்கின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் அறிந்திருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஜெபங்களை கேட்கின்ற ஆண்டவர், பதில் தருகின்ற ஆண்டவர், எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுத்த ஆண்டவர், இந்த விடுதலை திருநாளில் இங்கே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த விடுதலையின் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த உபவாச ஜெப நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறோம்.
உடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற அடியாரை நீர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பலப்படுத்தி ஆண்டவரே உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தரும்படியாய் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற திருவார்த்தையின்படி நீர் என்ன வார்த்தைகளை இந்த சபைக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பி இருக்கிறீரோ இப்படி வார்த்தைகளை நீர் சொல்லி எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். உடைய வல்லமையும் உடைய அபிஷேகம் தொடர்ந்து உடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற அடியாரை மறைத்து வெளிப்படுவதாக. இந்த உபவாச ஜெப நேரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். மறுபடியுமாக இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற திருச்சி மக்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களில் அநேகர் உங்களுடைய பணித்தளங்களிலே இந்திய தேசிய கொடி ஏற்றுகின்ற நிகழ்விலே பங்கு பெற்று நீங்கள் இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறீர்கள். உங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இந்த உபவாச ஜெப நேரம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய் நம்முடைய ஆலயத்தைச் சேர்ந்த அருமையான சகோதரி மெர்சி புஷ்பலதா அவர்களை கேட்டுக்கொண்ட போது மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்களையும் அவர்களுடைய துணைவர் அருமையான சகோதரர் வில்சன் அவர்களையும் ஆண்டவருடைய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அவர்கள் இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்வார்கள். அருளுரை ஜெப நேரம் முடிந்த பிற்பாடு இன்னும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்து விட்டு தான் நாம் இந்த ஜெப நேரத்தை நிறைவு செய்கின்றோம். ஆகவே நாம் தொடர்ந்து ஜெப சிந்தையோடு கூட காத்திருப்போம். ஆண்டவர் நம்மத்திலே தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டோடு நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் அருமையான சகோதரர் வில்சன் அவர்களுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு சுதந்திர நாள். இந்தியா தேசம் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று அருமையான ஒரு உபவாசத்தை நாம் ஏறெடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளை தெரிந்து கொண்டார். அநேகருக்கு இந்த நாளிலே விடுதலை பெற்றிருப்பீங்க என்று நான் விசுவாசத்தோடு நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு வல்லமை இருந்தது என்று நான் உணர்ந்தேன். தேவ ஆவியானவர் இந்த இடத்துல உலாவினார். ஐயா மூலமாக வொர்ஷிப் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இங்கே அநேகரை நிரப்புனதை நான் உணர்ந்தேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி உங்கள் வாழ்க்கையிலே வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, உன் பாதம் கல்லில் இடராது. செங்கடல்கள் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தானை இரண்டாக பிரிந்திடுவார். எரிகோ கோட்டைகளை நாம் முறியடிக்க வல்லமையான தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டுவோம். கைகளை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை ஆளுகிடாது, பாதை உந்தன் கூடாரத்தை ஆளுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. சொல்வோம். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை ஆணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை ஆணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது.
வந்தன் கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து பலி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து பலி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விழும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விழும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, நோய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை முந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை முந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகள் இடித்து நொறுக்கிடுவாய், குண்டுகளை தவிடு பொடியாக்குவார். மலைகளை இடித்து நொறுக்கிடுவார், குண்டுகளை தவிடு பொடியாக்குவார். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை மாத்திரம் நாம் பாடி ஆண்டவருடைய செய்திக்குள்ளாக கடந்து போவோம். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போகுவதில்லை. சமாதான காரணர் நீங்கள் தான்பா, அதிசயத்தை செய்கிறவரும் நீங்கள் தான், ஆலோசனை கர்த்தரும் நீங்கள் தான். தாயும் தகப்பனுமாய் இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வருகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இருள் நீக்கி எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டாக்குகிறவரும் நீங்கள் தான், முதலும் முடிவும் நீங்கள் தான்ப்பா என்ற பாடலை நாம் உற்சாகமாக கைகளை தட்டி இந்த ஒரு பாடலை மாத்திரம் நாம் பாடுவோம். கைகளை உற்சாகமாக சந்தோஷமா கைகளை தட்டி இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க,
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவரும் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே,
முற்றிலும் காப்பவரும் நீங்க தானே இயேசு. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான உபவாச ஜெப கூட்டத்தில் சுவாமி துதி ஆராதனை வேளையில் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடல் வழியாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினோம் கர்த்தாவே. இந்த இடத்துல ராஜா ஜீவனுள்ள தேவனாய் உயிருள்ள கர்த்தராய் எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச ஜெப கூட்டத்தில் அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் இந்த இடத்துல கேட்கும்படியாய் ஒவ்வொருவருடைய செவியும் இருதயமும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே திறக்கப்படுவதாக சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். நேரத்தையும் காலத்தையும் உம்முடைய கரத்திலேயே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் சக்திகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி செபிக்கிறோம். ஆண்டவரே, மீட்பர் வல்ல இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், உபத்திரவத்தோடு வந்திருக்கலாம். நான் ஏன் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நின்று பேசும்படியாய் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் என் தேவாதி தேவனை நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக நம் சபை குருவானவர் ஐயா ரெவரண்ட் ஜெஸ்லர் ராய் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சபை மக்கள் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெப கூட்டத்தில் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்புவதுண்டு. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு சுதந்திரம் பெற்று 78 வருஷம். யார் கொடுத்தா அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. காந்தி தாத்தான்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்துருக்காரு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. என்ன சுதந்திரம்? செபிப்பதற்கு சுதந்திரம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு சுதந்திரம், இயேசுவை பற்றி சொல்வதற்கு சுதந்திரம், நல்ல ஆலயத்தில் வந்து ஆராதிக்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரா கர்த்தர்? அந்த சுதந்திரத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாளில். ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மையான சுதந்திரம். ஹல்லேலூயா. இந்த சுதந்திரம் இந்த கடைசி நாட்கள் என்று ஒன்று வருது பார்த்தீங்களா? அந்த நாட்களில் இருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் கடைசி நாட்களில் கர்த்தர் அநேக சீஷர்களையும் அநேக ஊழியர்களையும் அநேக தீர்க்கதரிசிகளையும் எழுப்பியிருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லிடுவோம்மா. இந்த நாள்லையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்புவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சத்தமா வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றார். போதுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். இது யார் கேட்டா?
சவுல் ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை உங்களுக்கு நேராக திருப்பி கேட்கிறார். இந்த கொஸ்டினை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த கேள்வியை ஒவ்வொரு மக்களுக்கும் முன்வைக்க விரும்புகிறார். இந்த கேள்வியை நீங்க உங்க வாழ்க்கையில கேட்டிருக்கிறீங்களா? ஏன்னா ஆண்டவர்கிட்ட இந்த செய்தி எடுப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொன்னாரு, இந்த கேள்வியை ஜனங்களிடத்துல கேளு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தம் விருப்பமாய் இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த கொஸ்டினை இப்பொழுது உங்க வாழ்க்கையில கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்க சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு எப்படிப்பட்ட கேள்வி ஆண்டவரிடத்துல செப வேளையில கேட்குறோம். ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுருவோம். செப வேளையில ஆண்டவரே, இதை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த பட்டியலை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இதை செய்ய எனக்கு விருப்பம், இந்த விருப்பத்தை நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு எத்தனை பேர் இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய பட்டியலை கொண்டு போயிடுறேன் செப வேளையில. ஆண்டவரே, எனக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இது என் விருப்பம் என்று ஆண்டவரிடத்துல சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் என்ன கேட்க விரும்புகிறார்? மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, நீங்க கேட்கணும், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே? அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கும் உங்களுடைய சித்தம் தேவ சித்தமாய் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் அந்த வழிகள் அடைக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தையை திருப்பி ஒரு தடவை படிப்போமா? வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். இந்த நாள்லையும் தேவனுடைய சித்தத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தையே நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெப வேளையில கேட்டு கேட்டு இன்னும் அநேக காரியங்கள்ல நாம் என்ன செய்யாமல் இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை பெறாமலே இருக்கிறோம். வசனத்தின்படி திருப்புவோம். எடுத்து வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் கேட்பாங்க, ஏன் விருப்பம்னு ஒண்ணு இல்லையா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, மன விருப்பத்தின்படி உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். வசனம், ஒரு வசனத்தை பிடித்து நீங்கள் தியானம் பண்ண முடியாது. உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எப்போ? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தம், உங்க விருப்பம், உங்க சித்தம் நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுடைய சித்தத்தையும் மன விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. இதனாலதான் நம்ம வாழ்க்கையில தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம். பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் காண முடிவது இல்லை. அங்கே வேத வசனத்தின்படி நீங்க பார்க்கணும், சத்தியத்தின்படி பார்க்கணும். என்னுடைய ஊழியத்தின் நாட்களில் தொடக்கும் பொழுது அநேக சத்திய வார்த்தைகளின்படி தான் ஆண்டவர் என்னை நடத்தினார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த விடுதலையின் நாளில் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் போதாது, சத்தியத்தை அறிகிற நாலேஜ், அறிவு உங்களுக்குள்ளாக வேண்டும். அல்லேலூயா. அதே போலதான் தேவனுடைய சித்தமும் எபேசியர் 5:17 போடப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க ஜெப வேளையில கேட்கணும், ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில என்ன? என் பிள்ளையினுடைய திருமண காரியத்தில் உம்முடைய சித்தம் என்ன?
ஆண்டவரே என் வேலை காரியத்தில் உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே கேட்க முடிகிறதா? தைரியமாய் சொல்ல முடிகிறதா? உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று எத்தனை பேர் ஜெப வேளையில கேட்டிருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ஜெப வேளையில இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்டிருந்தால் இன்றைக்கு உங்கள் சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதுல வேதத்துல போடப்பட்டிருக்கு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அடுத்து வாசிப்போமா? கொலேசியர் 1:9 வாசிங்க. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு பட்டியலை நீங்க எடுத்துட்டு போறதை முதல் நிப்பாட்டணும். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் என் விருப்பம் தான், ஆனா அதுக்கு முன்னால உம்முடைய சித்தம் என்னன்னு கேட்க பழகணும். அப்படி கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நீங்க எந்த காரியங்களை கேட்கிறீர்களோ அதில் ஆண்டவர் சுகம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லா ஞானத்தோடும், ஞானம் எங்கிருந்து வர வேண்டும்? பரத்திலிருந்து வர வேண்டும். ஆவிக்குரிய விவேகம் உங்களுக்குள்ளாக இருந்தா தான் ஆண்டவர் சொல்றாரு அந்த சித்தத்தினுடைய நாலேஜ் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு சித்தத்தை சொல்லியிருப்பா, இதை செய் என்று சொல்லியிருப்பா, அது சரிதானா என்கிற புரிதல் உங்களுக்குள்ளாக வேண்டும். அந்த அறிவு உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, தேவன் இதை சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, நான் செஞ்சேன், அந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று. வசனத்தின்படி நீங்கள் திருப்பப்பட வேண்டும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய சித்தத்தை அறிகிற நாலேஜ். அந்த நாலேஜ் இல்லாதனால தான் நம் வழி மாறி போகிறோம். தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு சகோதரியின் இடத்தில் வருகிறார், அவர்கள் சொல்லுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க, தேவனுடைய சித்தம் என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில என்ன என்று. முதலாவது அவர்களுக்கு சொன்னேன், அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், நீங்க முழங்கால் போடுங்க, நீங்க தேவ சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு சித்தம் வெளிப்படுத்துகிறார் என்றால் அதை புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதல் இல்லை என்றால் அது வழி மாறி போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் நாட்களே ஆண்டவர் சொன்னாரு, ஓ விருப்பத்தை முதல்ல முட்டை கட்டி வை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏன் விருப்பம், ஏன் சித்தத்தை நீ நிறைவேற்றணும். வேதத்தில் சொல்லப்படுகிறது மத்தேயுல, என் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. செய்திருக்கிறோமா இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம்? இன்னைக்கு அதனால தான் திருமண காரியத்தில் கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் சுய சித்தத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகள் தொலைபேசியில் பேசும் பொழுது ஒரே அழுகை, பிள்ளைகள் வேதனை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், திருமண காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார், என்னுடைய சித்தம் அறியுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், அந்த சித்தத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மொதல் ஆப்ஷன். ஒன்று சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த நாலேஜ் நம்மளுக்குள்ள இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு போயிடணும். லூக்கா 22:42 வாசிங்க. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகும். ஹல்லேலூயா. இது செகண்ட் ஆப்ஷன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தேவனுடைய சித்தத்தையே என்னன்னு தெரிஞ்சுக்கல முடியல சிஸ்டர். அப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு போயிடணும். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் என்ன கேட்கிறார் பாருங்க, பிதாவே உமக்கு சித்தமானால். ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, ஆண்டவரே இந்த பொண்ணு உமக்கு சித்தமானால், கேளுங்க இந்த பையன் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அது இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமும் அடங்கி இருக்கிறது, அவருடைய சித்தமும் அடங்கி இருக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே
ஆகும், ஆக கடவுது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபமே அப்படி இருக்கும் என்றால் நீங்க ஜெபிக்க பழகுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் அறிய முடியல ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நான் இந்த செகண்ட் ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தேரணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தேரணும். ஆவிக்குரிய அதுதான் வேதத்தில் போடப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். அல்லேலூயா. சாதாரண நாலேஜில் உங்களை புரிஞ்சுக்கிட முடியாது. பரத்திலிருந்து அவருடைய ஞானம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய விவேகம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ளும் அறிவு உங்களுக்குள்ளாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய சித்தத்தை சரியா புரிஞ்சுக்கிறாம ஏதோ ஒரு ட்ராக்ல போயிடுறாங்க, சரியா பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தவறா என்ன செய்யறாங்க, புரிந்து கொள்ளுதல் வேணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்ன சித்தம் சொல்றாரு, அது சரியா அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் நாலேஜ் உங்களுக்குள்ள வேணும். அல்லேலூயா. இல்லைன்னா ட்ராக் மாறிடும், இல்லைன்னா வேற பொண்ணு போயிடும், இல்லைன்னா வேற மணமகன் போயிடும். அது உங்களுடைய நாலேஜில் அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய விவேகம் நம்மளுக்குள்ளாக இருந்தால் தான் தேவனுடைய சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் பார்த்தீங்களா? அழகாக ஜெபிக்கிறாரு. உமக்கு சித்தமானால், ஒருவேளை ஆண்டவரே எனக்கு உம்முடைய சித்தம் அறிய முடியல ஆண்டவரே. சில சகோதரிகள் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன செய்யணுமோ அவருடைய சித்தத்தின்படி செய்யட்டும் சிஸ்டர், நல்லது. ஆண்டவருக்கு என்ன சித்தம் பாருங்க, உமக்கு சித்தமானால்னு சொல்றாரு, ஆனால் அதில் விருப்பத்தை கொண்டு வர்றாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், என் விருப்பம் ஆயினும் உம்முடைய சித்தம் தான், என் சித்தம் இல்லை. அல்லேலூயா. இப்படி நீங்கள் செபிக்க பழகுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும். தெரியுமா நம்ம வாழ்க்கையில் என்ன சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வச்சிருக்காரு, வேலையில் வச்சிருக்காரு, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே செப வேளையில் அப்படி செபித்தார்னா நிச்சயமாக நீங்கள் செபிங்க. சில சகோதரிகள் சொல்லுவாங்க, நீங்கள் தேவ விருப்பத்தை நிறைவேற்றுங்க, கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சில பேர் தன் சித்தம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால தான் அநேக காரியங்களில் அவங்க அற்புதத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. ட்ராக் மாறிடும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலையும் இதே சிஎஸ்ஐ தூய எம்மானுவேல் ஆலயத்தில் இந்த இடத்துல அமர்ந்திருந்தேன். எப்போன்னா திருமணம் முடித்து இந்த சபைக்கு தான் நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், தெரியும் எல்லாருக்கும். அப்போல்லாம் இவ்வளோ பெரியதெல்லாம் இல்லை. அப்போ ஒரு ஊழியருங்க மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். என்ன மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் அப்போ தான் இயேசு கிறிஸ்துவையும் அறியலை. அப்போ அந்த ஊழியரை பார்க்கும்போது அவருடைய மெசேஜ் என்னை எந்த பக்கமும் செதற விடலை, என் மைண்டை. அப்படியா அவருடைய பிரசங்கம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஊழியக்காரரை நான் ரொம்ப டீப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடனே அவர் சொன்னார், கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் அமைதியாக இருங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொன்னார். அப்போ என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு காரியம், எனக்குள்ளே இயேசு அப்படிங்கிறவரெலாம் அந்த நாட்களில் அவ்வளோவா இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஊழியர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு மைக்கை வச்சு, இப்படி நான் பண்ண முடியுமா? ஆனால் எனக்கு பயமும் இருக்கும் ரொம்ப. என்னுடைய திருமண நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப பயந்தாங்கொள்ளி நான். எனக்கு அந்த ஒரு விருப்பம், ஆண்டவரே இந்த மைக்கை பிடிச்சி இப்படி பேச முடியுமா ஆசை. பாருங்க, ஆண்டவர் மனதில் வைத்திருக்கிறார் பாருங்க. இதே சிஎஸ்ஐ தூய இம்மானுவேல் ஆலயத்தில் திருமணம் முடிந்து ஒரு 2 வருஷத்திற்குள்ளாக ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ண பொழுது பாருங்க, என் மனதில் கேட்ட கேள்வி, பல வருஷங்கள் கழித்து இன்றைக்கு நான் எங்கே இருக்கேன் சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். அப்போ எத்தனை வருஷங்கள் பாருங்க, எத்தனை வருடங்கள் ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிற ஆண்டவர். நீங்கள் ஆலயத்தில் சும்மா நினைக்கிறீங்க, மனசுக்குள்ளே நினைக்கிறதையும் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம்,
அவர் கண்ணே கேமரா தான். உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க, உட்காந்துட்டு இருக்கும்போது என்னெல்லாம் சிந்திக்கிறீங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நிறைவேற்றினாரா? வாழ்க்கையில் நிறைவேற்றினாரா? ஆனால் என் சித்தம் தேவனுடைய சித்தமாக இருந்ததுனால என்ன செஞ்சுருக்கேன், இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. அல்லேலூயா. என்னை வாலிப நாட்களில் அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் கடந்து வந்தேன். வாழ்க்கையில் திருமணம் முடிந்தும் கடந்து வந்தேன். என்னை பார்த்தா யாருக்குமே தெரியாது. அப்படியா ஆண்டவர் என்னை புரட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்திற்கும் என்னை உருவாக்கி எடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் உங்கள் முன்னாடி நிற்க முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஊழியத்திற்காக நான் எதுவும் கேட்டதில்லை. ஆண்டவர்கிட்ட என் சித்தமும் கேட்டேன், உலக பிரகாரமான காரியத்தையும் கேட்டேன். விருப்பப்பட்டு ஆண்டவரே எனக்கு சொந்த வீடு வேணும், எல்லாம் வேணும் கேட்டேன் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ என் ஊழியத்தை நிறைவேற்று, நான் உனக்கு எல்லாமே தருவேன். எல்லாமே ஆண்டவர் தந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா? எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் ஒன்றும் குறை சொல்ல முடியாது இயேசுவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு பரிபூர்ண சமாதானம் எங்கள் வாழ்க்கையில். இன்னைக்கு எங்கள் ஊழியத்துக்கு ஓடுனாலும் நாங்கள் 2 பேருமாய் எல்லா இடத்திற்கும் செல்வது உண்டு. உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு தெரியும், எத்தனை இடங்களுக்கு நாங்கள் கடந்து போகிறோம் என்பது உங்களுக்கு தெரியாது. நேரத்தையும் காலத்தையும் தேவனுக்காக ஆண்டவர் சொன்னார், ஏன் விருப்பத்தை தான், ஏன் சித்தத்தை தான் நிறைவேற்றணும். வா, இன்றைக்கு என்னுடைய சித்தத்தையும் மன விருப்பத்தையும் ஆண்டவர் அளவில்லாமல் 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 என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர், என்னை ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்தவர், உங்களுக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். இந்த இடத்துல உங்களை நிரப்பி அனுப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வேகமா திருப்புவோமா? தன் சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றின ஒரு மனுஷனை குறித்து 2 காரியத்தை மட்டும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, உங்களுக்கு நல்லா தெரியும் சவுல். இந்த சவுல் அவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், எருசலேமில் உள்ள கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தணும். நீ இயேசுன்னு சொன்னேன்னா பாரு, நீ இயேசுன்னு பேசிக்கிட்டு இருக்க, அவங்கள பயமுறுத்தி கொலை செய்யணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சத்தியத்தின் நேராக திருப்புவோம். தமஸ்குல அங்கே இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மார்க்கத்தாராகிய புருஷர் ஸ்திரீ யாரா இருந்தாலும் அவங்கள கட்டி என்ன செய்யணும், எருசலேமுக்கு கொண்டு வரணும். அதுக்காண்டி எங்கே போகிறாரு? எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியர் இடத்துல, அப்போஸ்தலர் 9:1-2 இருக்கு. அதான் அவருடைய சித்தம். இவங்களை பயமுறுத்தி கொலை பண்ணணும். 2வது, இயேசுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீயையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரணும். இதுக்கு எங்கே போகிறாரு? எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியர் இடத்துல போய் நிருபத்தை கேட்டு வாங்க போகிறார். நல்லா கவனிங்க. அந்த நிருபத்தை தமஸ்குல கொடுத்துட்டா, அந்த உத்தரவை தமஸ்குல உள்ள இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள என்ன செய்யலாம், ஈஸியாக பிடிச்சிடலாம். இதுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு, இதுதான் அவருடைய சித்தம். ஆனால் இந்த சவுல் யாருக்கு எதிராக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது சவுலுக்கு தெரியல. கர்த்தருடைய சீசர்களுக்கு எதிராக இயேசுங்கிறத தரித்து கொண்டிருக்கிற நம்மளை மாதிரி மக்களிடத்தில் எதிர்த்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியல. நல்லா கவனிங்க. சத்ருவானவன் இயேசுவோட மோத முடியுமா சொல்லுங்க? இந்த சவுலுடைய கண்களில் ஒரு கொலவெறி, அவங்கள பார்த்தாலே கொலை செய்யணும், அவ்வளோதான். ஆனால் இப்படிப்பட்ட சவுலின் நாட்கள் நிச்சயமாக வரும். அல்லேலூயா. நமக்கு எதிராய் எத்தனையோ சத்ருவானவன் போராடிக்கிட்டு தான் இருக்கான். இந்த கடைசி நாட்கள்லையும் இப்படியான சத்துருக்கள் நமக்கு எதிராக வருவார்கள் நிச்சயமாய்.
பாருங்க, அன்னைக்கு சவுலு ஈட்டியும் பட்டயத்தையும் தாவீது மேல எப்பெல்லாம் எரிச்சானோ அப்ப தாவீதுக்கு சத்துரு யாரு? சவுலு, பழைய சவுலு. தாவீதுக்கு சத்துரு யாரு? சவுலு. அவன் எப்பெல்லாம் தாவீதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு எரிச்சல், இவனை கொலை பண்ணிடணும். பட்டயத்தை எரிஞ்சா குறி என்ன செஞ்சிச்சு? தப்புச்சு. தப்புச்சா இல்லையா? குறி தப்பிருச்சு. நமக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தால் ஆண்டவர் ஒரு நாளும் சத்துருவின் கைகளில் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வழியாய் வருகின்றவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். இப்படிப்பட்ட நாட்களும் வரும். ஆனால் ஒன்றே ஒன்றை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் சத்ருவின் கைகளிலிருந்து உங்களை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் எல்லா ஆபத்துகளும் வரும், பயப்படாதீங்க. ஆனால் இயேசுவின் பிள்ளையாய் இருந்தால் மட்டுமே நீங்கள் தப்பிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ உங்களுக்கு எதிராக சத்ருவானவன் நின்னா ஜெயிக்க முடியுமா? உங்களுக்குள்ள இயேசு இருக்கணும். நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள இயேசு இருக்கணும். இயேசு இருந்தாதான் சத்ருவானுக்கு எதிராக வரும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. இயேசுவின் பிள்ளைங்க மேல மோதக்கூடாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு இருந்தால் அந்த மனுஷன் மேல் யார் எதிராய் வருகிறார்களோ அந்த சத்ருவின் கையில் தேவன் உங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. அவனை உங்க கையில் என்ன செஞ்சிருவார்? ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. ஒரு வழியாய் வருகின்றவர்கள் 7 வழியாய், இதுதான் அவருடைய பிளானு. பயமுறுத்தி கொலை பண்ணணும். அப்படியே சீறி பிரதான ஆசாரியர் இடத்துக்கு போறான் பாருங்க, வேகமா. அல்லேலூயா. அன்றைக்கு தாவீதுக்கு எதிராக கோலியாத்து நின்னாரு. சத்துரு யாரா இருந்தா? தாவீதுக்கு கோலியாத்தா இருந்தாரு. குறி என்ன செஞ்சிச்சு? கரெக்டா போய் விழுந்துச்சு. ஏன்னா தாவீதுக்குள்ள கர்த்தர் இருந்தாரு. நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள இயேசு இருக்கணும். மெய்யான இயேசு இருக்கணும். ஜீவ ஒளியை கொடுக்கக்கூடிய இயேசு இருக்கணும். உங்களுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் தேவன் சத்துருவின் கையில் ஒரு நாளும் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. நான் 18-25 வருஷத்திற்கு முன்பாக ஒரு புக்கை நான் படித்து கொண்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அதில் எழுதியிருக்கிறார். மிகவும் ஆச்சரியம். அப்போல்லாம் இயேசுனா என்னெல்லாம் தெரியாது. அந்த புக்கை படிக்கும்போது அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாய் சில பேர் பட்டயத்தோடு வருவதாக அந்த ஊழியக்காரருக்கு முந்தின நாள் நைட்டே ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். அவர் செபிக்கிறாரு. கதவை தட்டுறாங்க காலையில். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து விடுறாரு. தைரியமாக நிற்கிறாரு அந்த ஊழியக்காரன். பாருங்க, அந்த பட்டயத்தை எடுத்து எல்லாரும் கையை ஓங்குறாங்களா, கையை என்ன செய்ய மாட்டுது? தூக்க மாட்டுது. பட்டயமெல்லாம் கீழே விழுகுது. கவனிங்க, இது நடந்த ஒரு உண்மையான சம்பவம். நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியர், அது ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த ஊழியர் எழுதின புக்கில் இதை நான் படிக்கும்போது எனக்கே ஆச்சரியம். அது சொல்றாரு, அந்த பட்டயம்லாம் கீழே விழுந்துருச்சு. அவங்க ஒன்றும் செய்ய முடியல. என்ன செஞ்சுட்டாங்களா? தெரிச்சு வெளியே ஓடியே போயிட்டாங்களா. அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, ஏசு என்னோட கூட இருக்கிறாரா, ஏசு கூட இருக்காரு. பட்டயம் வந்தாலும் உன் பட்டயத்தை எல்லாம் என்ன செய்வாரு? கத்த முறியடிச்சு கீழே விழு செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களை சில பேர் என்ன செய்வாங்க? சத்துருவா எதிரா என்று சொரண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளைடா. அல்லல, அல்லேலூயா. நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? அப்போ அந்த இயேசுங்கிறத வைத்துக் கொள்ளுகிறதுக்குரிய தகுதி உங்களுக்குள்ள வேணும். சும்மா சத்துருவானவன் ஓட மாட்டான். சும்மா பிசாசு ஓடாது. உங்களை பார்த்த உடனே எனக்கு கேட்டுச்சு, இயேசுவை தெரியும், பவுலை தெரியும். பவுலுக்குள்ள இருக்கிறது இயேசு கிறிஸ்துன்னு பிசாசுக்கு தெரியும். நீ யாருடா என்னைய கீறி போட்டுரும். அல்லேலூயா. நம்மளுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துல பாருங்க, அந்த ஊழியக்காரர் தைரியமா நின்னாராம்.
எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. நடுவில் நின்னாரா, சுத்தி நின்றுக்கிட்டாங்களா, பட்டயத்தை தூக்க நினைக்கிறாங்களா, கையை ஓங்க மாட்டுது, பட்டயம் எல்லாம் கீழே விழுகுது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. கையை தட்டுவோமா? கர்த்தர் அப்படிப்பட்டவர். இயேசு மெய்யான தேவன். இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவர் சத்துருவின் கைகளில் உங்களை ஒரு நாளும் ஒப்பு கொடுப்பது இல்லை. இயேசுவை அறியாத மக்களிடம் ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. ஆனால் நீங்கள் யாருடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சீசனா இருக்கணும், சீசியா இருக்கணும், இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் நினைச்சுவாரு, சத்துருவின் கைகளில் இருந்து விலக்கி காப்பா. அலையிலியா சொல்லுவோமா? அலையிலியா சொல்லுவோமா? அப்போஸ்தலர் 9:3 படிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கவனிங்க, திரும்பி வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். போதுங்க, கவனிங்க. இங்க என்ன நடக்குது? இவர் வாங்கிட்டாரு, நிருபத்தை வாங்கிட்டாரு, பிரதான ஆசிரியர்கிட்ட எடுத்துட்டு வேகமா வர்றாரு. எங்க வர்றாரு? தமஸ்குக்கு வர்றாரு. தமஸ்குக்கு வரும்பொழுது தான் கவனிங்க, இங்க நடக்கக்கூடிய சம்பவம் என்ன? சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை நீங்க பார்க்க முடியுமா? கண்ணு கூசுமே. கவனிங்க, வானத்திலிருந்து வருகின்ற ஒளி மெய்யான ஒளி. அந்த ஒளிய சவுலால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஏன்னா இவன் கண்கள்லாம் என்ன இருக்கு? கொலைவெறி. கொலை செய்யாதிருப்பதாக கட்டளை தேவன் கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். உன்னுடைய கண்களில் பாவம், அசுத்தம், இச்சை, பார்த்த உடனே கொலை செய்யணும், அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய மெய்யான ஒளிய ஒருத்தரும் பார்க்க முடியாதுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த கண்கள் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார், அந்த பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அசுத்த கண்களோடு பரிசுத்தமுள்ள தேவனை ஒரு நாளும் காண முடியாது, அவரை துதிக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில வேணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோமே, பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறோம், நல்லதுதான். ஞானஸ்நானம் பெறுகிறோம், நல்லதுதான். அடுத்து நெக்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். அதான் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய எதுவும் நான் கொண்டு வருவேன் பலனை. அல்லேலூயா. பாருங்க, சாதாரண ஒளி இல்லைங்க அது. அந்த ஒளிக்கு முன்னாடி நீங்களும் நானும் கூட நிற்க முடியாது. கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய வருகையினப்ப அந்த மெய்யான ஒளியை எத்தனை பேர் பார்க்க போறோம்? அப்ப நம்ம கண்கள்ல எப்படி இருக்கணும்? ஒரு பரிசுத்தம் வேணும். சிந்தனையில பரிசுத்தம், ஆத்துமால பரிசுத்தம், சரீரத்துல பரிசுத்தம் வேணும். அசுத்த கண்களோடு மெய்யான ஒளியை ஒரு மனுஷனும் காண முடியாது. அதுதான் அந்த இடத்துல சாதாரண ஒளி இல்லை. சாதாரண ஒளிக்க கண்ணு கூசுதுன்னா அந்த மெய்யான ஒளியை காண வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வேணும். அவன் கண்களில் கொலவெறி, பாவம், கண்களில் பாவம், கண்களில் அசுத்தம், கண்களில் இச்சை, எல்லாமே மெய்யான ஒளியை ஒருபோதும் கடைசி நாட்களில் காண முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கணும். ரட்சிப்பின் மார்த்தட்டி கொண்டு சொல்லுகிறோமே, ஞானஸ்நானம் பெற்று அடுத்த நிலை என்ன? உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அதுதான் ரட்சிப்பு. அப்படிப்பட்டவர்கள் தான் கடைசி நாட்களில் ஆண்டவரோட கூட செல்ல முடியும். தேவன் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே உங்களை அழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சோதித்து பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த ஒளியை பார்க்க முடியல சவுலுக்கு. அடுத்த வசனத்தில் பாங்க என்ன ஆனா? தரையில விழுந்துட்டான், அவ்வளவுதான். ஃபெல் டவுன். நிற்க முடியல, அந்த ஒளியில நிற்க முடியல, அப்படியே தரையில விழுகிறான் பாருங்க.
அல்லேலூயா. அவர் வருகின்ற நாட்களில் மெய்யான ஒளியை பார்க்கணும்னா, மெய்யான ஒளியை பார்த்து நேர தைரியமாக நிற்கணும்னா உங்களிடத்துல பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும்னு கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தரையில் விழுந்துட்டாரு. ஆண்டவருடைய ட்ரீட்மெண்ட்டை பார்த்தீங்களா? முதல் ட்ரீட்மெண்ட்டு இவன் காலு தான் விரைஞ்சு ஓடுது. நிருபத்தை எப்படினாலும் கொடுக்கணும், பிடிக்கணும், கொலை செய்யணும், இதான். ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆண்டவர் காலில் தானடா ஓடுற, இந்த காலை வச்சு தானே ஓடுற. என் பிள்ளைகளுக்கு எதிராக என்ன செஞ்சார்? ஃபஸ்ட்டு தரையில் ஒழுக வச்சார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சவுளையும் ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்லையும் ஆண்டவருடைய எண்ணம் என்ன தெரியுமாங்க? உங்களை துன்பப்படுத்துகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ரட்சிக்க நினைக்கிறார். அந்த சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கவும் நினைக்கிறார். அதான் அவருடைய எண்ணம். எப்படி செயல்பட்டார் பார்த்தீங்களா? எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா? நிறையா கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட சவுல் எழும்புவாங்க. ஆனால் கர்த்தர் சந்திப்பார் அவர்களையும். அல்லேலூயா. கீழே விழுந்துட்டான், எந்திரிச்சு பார்த்துருப்பான், முடியல, விட்டால ஆண்டவர். அந்த ஒளி பிரகாசம் ஏதோ ஒன்று உணர்ந்தான், பார்க்குற முடியல, தரையில் கீழே விழுந்துட்டான். அடுத்து பாருங்க, தொடர்ந்து அப்பொழுது வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஒரு சத்தத்தை கேட்டான். நல்லா கவனிங்களேன். முதல்ல ஆண்டவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு காலு தானே ஓடுது உனக்கு. காலை என்ன பண்ணாரு? அங்கே நிப்பாட்டினாரு. ஒருவேளை நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சவுளு பின்னாடி போட்டிருக்கு குருடன் ஆயிட்டான்னு போட்டிருக்கு. இவன் ஒருவேளை விழிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிக்க முடியல. விழித்திருந்தான்னு வச்சுக்கோங்க, யாராவது கூப்பிட்டுருப்பான், இங்கே வாங்க, என்னை தூக்கிட்டு போய் என்ன செய்யுங்க, தமஸ்குல கொண்டு போய் விடுங்க, நிருபத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பான். ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு? சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகின்ற ஒரு சத்தத்தை கேட்டு. அந்த சத்தம் யார் சத்தங்க? தேவனுடைய சத்தம். நல்லா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, யார் சத்தம்? தேவனுடைய சத்தம். இன்றைக்கு நான் சயின்டிஃபிக்கா ஒரு ரீசன் சொல்றேன், கேளுங்க. நம்ம காதுல 3 இருக்கு பகுதி: வெளிப்பகுதி, நடுப்பகுதி, நடுக்காது, உள்காது. இந்த உள்காதுல இருக்கிற நரம்புகளில் தான் கேட்கும் திறன் உள்ளது. மனுஷ சத்தத்தையும், உயிரினங்கள் சத்தத்தையும், பறவைகள் சத்தத்தையும் கேட்கறதுக்கு ஏற்ற திறன் அதில் உண்டு. அதிகமான ஒளியை நீங்கள் கேட்பீர்கள், ஆனால் என்ன ஆகும்? நரம்பு பாதிக்கப்படும். சயின்டிஃபிக்காக என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நரம்பு பாதிக்கப்பட்டால் தலை சுத்து வரும், வாந்தி வரும். இதுதான் சயின்டிஃபிக்காக சொல்லுது கூடிய ரீசன். அப்போ அந்த இடத்துல சவுலுக்கு என்ன நடந்திருக்கணும்னு பாருங்க. ஆண்டவர் கொடுத்த ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டு, அவன் உள்காதில் சத்தத்தை கேட்குறாரு. சங்கீதம் 29 வாசிக்கிறோம், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, பெண்மானே கொட்டி போட்டுருது. அவருடைய சத்தத்துக்கு வனாந்திரத்தை அதிர வைக்கிறது சத்தம். அப்ப இவனுடைய காதுல போகும்போது ஒரு தேவனுடைய சத்தம் அந்த நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, உள்காது நரம்பெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? உடஞ்சிருக்கும். கவனிங்க, எனக்கு காதில் இந்த அளவுக்கு சத்தம் கேட்குறதுக்கு தான் நம்மளுக்கு இருக்கு, கேட்கும் திறன். நல்லா கவனிங்க, எனக்கு இந்த ஃபிசிக்ஸை யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ அவன் நரம்புகள் என்ன இருக்கும்? ஏதோ ஒரு வெடிச்சிருக்கும். நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய தகவல் மூளைக்கு போகும். எல்லாருக்கும் தெரியும், மூளைக்கு தகவல் அனுப்பிடும். ஸோ மூளை என்ன பண்ணும்? இதோட இணைந்ததான் இந்த நரம்புகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டவொன்னே என்ன செஞ்சது? எல்லாம் நொறுங்கி போனவுடனே அவனுடைய பார்வை நரம்புகளும் அவுட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வை நரம்பு அவுட்டு. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா அதற்கேற்ற கேட்கும் திறன். நீங்கள் ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 செவி கொடுத்து செவி கொடுத்து செவி கொடுத்து செவி கொடுத்து இந்த காதில் அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா
நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா நரம்பும் தெரிச்சு போச்சு, பார்வை போச்சு. ஆண்டவர் கொடுத்த 2வது ட்ரீட்மெண்ட்டு. அப்போ பார்வை போச்சு, காலும் போச்சு, நடக்க முடியல, எந்திரிக்க முடியல. கர்த்தர் அழகாய் தடுத்தாரா? அழகாக ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாரா? இன்றைக்கி நீங்கள் பயப்படாதீங்க. இந்த கடைசி நாட்கள்லையும் இப்படிப்பட்ட காரியங்கள் அவளுக்கு எதிராக செயல்படும் போது நீங்கள் கர்த்தருடைய சீசராக இருக்கணும். 1. 2வது, ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அந்த சத்துரு அழிஞ்சு போகக்கூடாது, அவனையும் ரட்சிக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். ஹல்லேலூயா. அவங்களும் ரட்சிக்கப்பட வேணும். ஏன்னா எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் ஆண்டவர் இரத்தம் சிந்தினார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக வந்த சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டவர், நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருந்தால் மோதி மோதி பார்ப்பாங்க, மோதி மோதி பார்ப்பாங்க, மோதி மோதி பார்ப்பாங்க, கண்மனையில் நொறுங்கி உடஞ்சி போவாங்க. அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் யாராக இருக்கணுங்க? இயேசுவின் பிள்ளையாக இருக்கணும். ஆண்டவர் 2வது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, ஒன்றுமே அங்கே நடக்கலை. இப்போ கேட்குறாரு, என்னடா நம்ம நரம்பு மண்டலத்தில் பெரிய பாதிப்பு, என்னமோ ஒன்று உணர்ந்திருப்பாரு. சாதாரணமாக நரம்புகளில் ஏதோ ஒரு பிரச்சனைனாலே தலை சுற்றுதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் அவனுக்குள்ளே, அந்த நரம்புக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, நடந்து கண்ணு போயிடுச்சு. இப்போ தான் கேட்குறாருங்க, நீர் யாரு? இப்போ தான் கேட்குறாரு, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறாரு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஹல்லேலூயா. அப்பதான் என்ன செய்யறாரு? கவனிங்க, இந்த இடத்துல அவருக்குரிய மாற்றத்தை பாருங்களேன். சவுலுக்கு தன் சித்தத்தை செய்ய வேகமா ஓடின சவுலுக்கு ஆண்டவர் சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே இவன் கேட்குறான், எப்பா நீங்க யாரு தான்பா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பாஷையில கேட்கணும்னா, எப்பா நீங்க யாரு தான்பான்னு கேட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். கவனிங்க, இந்த இயேசுன்னு சொன்ன உடனே அவனுக்கு பாருங்க, அந்த இயேசுவை அவனை காணும்படியாய், ஒருவேளை அவனுக்கு பார்வை போயிருக்கு, உறுப்புல கண்ணுங்கிற உறுப்புல பார்வை போயிருக்கு, ஆனால் அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு. கவனிங்க, அந்த ஆவியின் கண்கள் அவனுக்கு திறக்கப்படும் பொழுது அவனுக்கு பாருங்க என்ன சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு சவுலுக்கு? இயேசு நம்மகிட்ட கேட்ட சத்தம், ஒளி எல்லாமே ஒரு வித்தியாசமானது. அவன் அப்படிப்பட்ட ஒளியையோ சத்தத்தையோ கேட்டதே இல்லை. இயேசு மெய்யான தெய்வம்னு கண்டுகிட்டாரு. இயேசு மெய்யான தெய்வத்தின்னு கண்டுகிட்டாரு. ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை தலைகளாய் புரட்டப்பட்டுச்சு. அவனுடைய கொஸ்டின் பார்த்தீங்களா என்னவா இருக்கு? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரு கேட்டாங்க? சவுல் கேட்டாரு. சவுல் கேட்டாரு. ஆண்டவர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்க வைக்கிறார். இன்றைக்கு இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசு மெய்யான தெய்வம் என்று கண்டவுடனேயே அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருகிறது. வாழ்க்கை தலைகளாய் மாறுகிறது. வாழ்க்கை புரட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்குறாரு, இயேசு மெய்யான தெய்வம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஜீவனுள்ள தேவன் தெரியும். அவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு தெரியும். அவர் உயிருள்ள தேவன் என்பது தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பது தெரியும். அவர் வல்லமையுள்ள தேவன் என்பது தெரியும். அவர் மகத்துவமுள்ள தேவன் என்பது தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியல? இந்த கொஸ்டினை தான் ஆண்டவர் இன்னைக்கு வைக்க விரும்புகிறார். இயேசுவை அறியாத ஒரு சவுலை ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெய்யான தேவம் என்று கண்டுகொண்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அவனை கொண்டு ஆண்டவர் செயல்பட்டா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த கேள்வியை தான் உங்கள் இடத்துல வைக்கிறாரு. நம்மளுக்கு மெய்யான தெய்வம் யாருன்னு தெரியும், அறிந்திருந்தோம். உங்கள் வாழ்க்கையில் ஏன் தெரியுமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நம்ம துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிற இயேசுவை, குத்திக்கிட்டே இருக்கணும் இயேசுவை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சரீரத்தில் பாடுபட்டார். எல்லா ரத்தத்தையும் சிந்தி முடித்து விட்டார்.
ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம. ஆனா இன்றைக்கு நம்ம அந்த இயேசுவை, மெய்யான தேவனை நாம் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறோமே. மறுபடியுமாய் துன்பப்படுத்துகிறோம், மறுபடியுமாய் காயப்படுத்துகிறோம். அதனால தான் ஆண்டவர் இந்த பாடலை எனக்கு கொடுத்தார், இந்த பாடலை பாட சொல்லி கொடுத்தார். இந்த பாடுகளெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வாழ்க்கையில் எல்லாத்தையுமே வெறுத்துடணும். ஆண்டவருக்காக நம்ம தீவிரமாக நம்ம அர்ப்பணித்து நம்ம செயல்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சவுளை போல என் வாழ்க்கையில் இத்தனை நாள் ஏவிருப்போம் சொல்லுவது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கும் மேலே ஆண்டவர் உங்களை என்ன எதிர்பார்க்கிறாரு? மகளே, சித்தம் செய்வதற்கு உன்னை அர்ப்பணின்னு ஆண்டவர் கேட்குறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிக்க போகிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிக்க போகிறீங்க? இன்னைக்கோட முடிவு கட்டிடணும். ஆண்டவரே, என் விருப்பம் இல்லை, என் பிள்ளையனுடைய வாழ்க்கையில் ஏன் சித்தம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்ன? அதான் நான் சொல்லுவேன். 1 மணி நேரமாவது நம்ம செபிக்கலைனா இன்றைக்கு நம்முடைய நிலைமையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஐயோதான், ஆபத்து. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும்னா, உங்கள் வாழ்க்கை புரட்டப்படணும்னா, உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறணும்னா, நீங்கள் இயேசுவை எங்கே விட்டுட்டு வந்தீங்க? இயேசுவை எங்கே விட்டுட்டு வந்தீங்க? துன்பப்படுத்தி காயப்படுத்தி திரும்பவும் அவரை ரத்தம் சிந்த வைக்கிறோமே, அதே இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க. திருப்பி ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் முடிவெடுத்துட்டு போகிறேன் ஆண்டவரே, ஏன் சித்தம் ஏன் விருப்பம்னு சொல்லி ஆண்டவரே எதுவுமே நடக்கலை சாமி. இன்னைக்கு ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்போட ஆண்டவரே உம்முடைய சித்தம் நான் செய்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சித்தத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எத்தனை வருஷம் செபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரட்சிப்புக்காண்டி செபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தாகமா என் பிள்ளையினுடைய காரியம்னு சொல்லி செபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டாமா? அந்த மெய்யான கடவுளை நாம் இன்றைக்கு ஆராதித்தோமே, அவரை ஏன் நாம் துக்கப்படுத்துகிறோம்? மறுபடியும் நாம் பாவம் செய்கிறோம், மறுபடியும் கிரியைகளினால் பாவம் செய்கிறோம், மறுபடியும் அவரை உருவ குத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. எந்த மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் வராமையே இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் விட்டாரா? விடலை. பார்வையை திருப்பி என்ன செஞ்சார்? சவுலுக்கு கொடுத்து தன்னுடைய ஊழியத்திற்கென்று அவனை அழைத்தார். இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்க விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை தான் அறியாமல் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? இந்த கடைசி நாட்களில் ஊழியக்காரராய் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆவின் அபிஷேக வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம அப்படியே எழுந்து நிற்போமா? நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் அப்படியே நிற்போமா, அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, ஏன் சித்தம் செய்து ஆண்டவரே, ஏன் சித்தமே செய்து ஆண்டவரே, நான் தோற்று போயிருக்கிறேன் ஆண்டவரே. ஏன் விருப்பம், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இது விருப்பம் எனக்கு ஆண்டவரே. ஜெபித்து இன்றைக்கு பதில் கிடைக்காமையே நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என் கணவருடைய ரட்சிப்புக்காண்டி ஜெபித்து ஆண்டவரே, என் விருப்பத்தை கேட்டே நான் ஆண்டவரே தோற்று போயிருக்கேன். இன்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்களா? இன்னைக்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு அர்ப்பணிங்க. எல்லாரும் அர்ப்பணிக்கணும். இந்த இடத்துல ஒருவரும் அர்ப்பணிக்காமல் நீங்கள் வெளியே போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் சித்தத்தையே நிறைவேற்றி ஆண்டவரே, அப்பா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறான். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விடுதலையின் நாள். இன்னைக்கு சுதந்திரம் பெற்று இன்றைக்கு 78 வருடம் ஆகிவிட்டது. ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். ஆண்டவர் சுவிசேஷத்திற்கு ஆண்டவர் சுதந்திரமாய் இந்த நாட்களை வைத்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்க. காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு ரட்சணிய நாள். இதுதான் நீங்கள் செயல்படுகின்ற நாள். நன்றியோடு துதிக்கிறோம் எல்லாருக்கும். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவே தேவா, வல்லமை தாரும் தேவா,
தேவை தேவா இப்போ தாரும் தேவா பெரிய மாற்றம் வரப்போகுது. தேவை தேவா பிரச்சனை, இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவே தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஆவியை ஊற்றுவேன் என்று பட்சமான யாவோம் ஆவியை ஊற்றுவேன் என்று உங்கள் வாழ்வு யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே உப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அற்புதத்தின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தரும் தேவா இன்றே தாரும் தேவா வல்லமை தாரும் தேவா தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை நன்றி 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 receive the power of Jesus நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி நன்றி ஒரு கபரபா பாபா 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 லாரா பாபா 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 ஒரு கலரபா பாபா பாபா நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஒரு கலபர பர 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 மலைக்கர பாபா 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 நன்றி ஆண்டவரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 சத்துருக்களின் வல்லமைகள் இப்பொழுது முறியடிக்கிறார்கள் சார். சத்துருக்களின் வல்லமைகள் அப்படியே விழுந்து போகிறது. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். சகோதரியே ஆண்டவர் சொல்றாரு உன் கடன் பிரச்சனைய இன்னும் ஆண்டவர் இந்த வருஷத்திற்குள்ளாக கர்த்தர் மாற்றி நீ கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ராஷி ரெக்கா தூரி சக்தி லீக்கு தேரா ரெக்கை துரி கலபா. சகோதரனே சொந்த வீட்டை நீ கட்டுவாய், சொந்த வீட்டை நீ கட்டுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
Zari dora sadora barishi dara bakaraba. Mera dura dukara mandala shatuke rebekara. Mera dura bali shandaraba. சகோதரனே காத்திரு கத்தருக்காய். கத்தர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில ஒரு புது மலர்ச்சி வரும். கற்பத்தின் கனியை நான் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார் காத்திரு, சில வருஷங்கள் காத்திரு. You have to wait for the Lord Jesus. He will do the miracle in your life. தேவனே நீர் எழுந்தருன கிருபைகளுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக, நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறுவதாக. ஜாதர சரஹந்தர சிக்கதுரி ரெக்கதுரி சத்திரபா. உம்முடைய திருமண வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை உனக்கு உன் பிள்ளைக்கு ஆண்டவர் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். தசரிபரி தகர பலிது கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. மசரிபரி சந்தூரி கதரபா. ஆண்டவர் சொல்றாரு பிரிந்திருக்கிற குடும்பங்களை நான் ஒன்று சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மசரி ஹந்தர சந்தோரபா. ஆண்டவரே ஆண்டவர் சொல்றாரு மகளே நீ நினைக்கிற இதே மாதிரி நான் ஊழியக்காரராக இருக்க முடியுமா, ஊழியக்காரியா நான் வர முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு நீதான், நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதான் சொல்றாரு. மகளே எழும்பு, மகளே எழும்பு, ரைஸ் அப், ரைஸ் அப், எழும்பு 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 சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், கர்த்தருடைய வல்லமையை தரித்துக்கொள். உலகத்திலே போ. ஆண்டவர் சொல்கிறார் எங்கும் சுவிசேஷத்தை அறிவி, நான் உன்னோடு பராக்கிரமசாலியாய் நான் இருப்பேன். உனக்கு எதிராய் வந்துகிற சத்துருக்களை நான் முறியடித்து செல்வேன். நன்றிப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் சொல்றாரு ஊழியத்தில் உன் பிள்ளைகள் இருக்கிறதை சத்ருவானவன் போராடாதபடிக்கு இந்த நாளில் கர்த்தர் உன் பிள்ளைகளை வேலியடிக்கிறான். இயேசுவின் ரத்தம் உன் பிள்ளையின் மேல தெளிக்கப்படுது. ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு சத்ருவானவன் இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில 2025 உங்களுக்கு இளைப்பாறுதலின் ஆண்டா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு சத்ரு வீழ்ந்து போனா. நன்றியப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்ட நாங்கள் இன்றைக்கி பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கவும் இதிலே களிகூர்ந்து மகிழவும் கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்திருக்கின்றோம். பாடல்களை பாடி உம்மை ஆராதிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை கேட்க கிருபை செய்தீர். அநேக காரியங்களுக்காய் பாரத்தோடு செபிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்த மன்றாட்டுக்களுக்கு உம்முடைய கண்கள் காண்கிறவைகளும் உம்முடைய செவிகள் கேட்கிறவளுமாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவரே நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருகின்ற தெய்வமாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு மன்றாட்டிற்கும் ஆண்டவரே நீர் பதில் தருகின்றவராய் ஆண்டவரே அதற்குரிய ஆண்டவரே எல்லா கட்டளைகளையும் நீர் பிறப்பித்து எங்களை வழிநடத்துகின்றவராய் இருக்கிறீர். நன்றி நிறைந்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. எப்பொழுதும் வந்த ஒவ்வொருவரும் நாங்கள் நிரம்பின அபிஷேகத்தோடு நிரம்பி வழியப்பட்ட பாத்திரமாக ஆண்டவரே எங்களுடைய பாத்திரம் ஆண்டவரே நிரம்பி வழிகிறது என்கின்ற தேவ கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் எங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து செல்ல ஆண்டவர் அருள் தாரும். தொடர்ந்து உடைய பிரசனமும் உடைய பாதுகாவலும் பராமரிப்பும் இந்த நாளிலே ஜெபத்திலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நாங்கள் பிறருக்காய் ஜெபிக்க வந்தோம். எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வசனத்தின்படி இன்றைக்கு உம்மை தேடி வந்த ஒவ்வொருவரையும் குறைவுபடாமல் பாதுகாக்கின்ற ஆண்டவர், நிறைவினாலே வழிநடத்துகின்ற ஆண்டவர், உம்முடைய பொங்கி வழிகின்ற தேவ கிருபையினாலே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய திருநாமத்தின் மகிமைக்கென்று காணிக்கைகளை எடுத்து பயன்படுத்துவீராக.
உடைய வார்த்தைகளை சுமந்து வந்த அன்பு சகோதரியும் இந்த நாளிலே ஆண்டவர் பயன்படுத்தினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வெறுமையாய் திரும்பி போகாதபடி உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தோடு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை செய்யும் வழி நடத்தும். இது போன்ற அபிஷேக ஆராதனை நேரங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆலயத்தில் நடைபெறுவதற்கு ஆண்டவர் அதற்குரிய தடைகளை, அதற்குரிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவரை உம்மை துதிக்கின்ற ஜனமாக, உம்மை ஆராதிக்கின்ற ஜனமாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற திருச்சபையாக நாங்கள் தொடர்ந்து விளங்க உதவி செய்யும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லியிருக்கிறீர். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அதற்கு பாத்திரமாய் இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்தினுடைய திருச்சபை மக்கள் உம்மை துதிக்கின்ற கூட்டமாய், உம்மை ஆராதிக்கின்ற கூட்டமாய், இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற கூட்டமாய், ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாய், வீராங்கனைகளாய் திகழ ஆண்டவர் தொடர்ந்து கிருபை செய்யும் வழி நடத்தும். நல்ல இயற்கை கால சூழ்நிலை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரை இயற்கை பேரிடனாலே பாதிக்கப்பட்ட மக்களையும் நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்வதாக. 70 ஆண்டு கால பயணத்தில் இந்திய நாடு விடுதலையை அனுசரித்தாலும் இன்றைக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்கள் ஒரு முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் சுதந்திர தாகத்தை நிறைவாய் தந்தரள வேண்டும் என்று செபிக்கின்றோம். தொடர்ந்து கிருபையின் கரத்திற்குள்ளாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் தெய்வீக பாதுகாவலுக்கும் உங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக.